கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஜோதி நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. ஆவடி நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியிருப்பு பகுதிகளுக்குள் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஜோதி நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஜோதி நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டு காணப்படுகிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சாமந்தி தெரு, தாமரை தெரு, கோதாவரி தெரு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆவடி நகர் பகுதி முழுவதையும் வெள்ளம் ஆக்கிரமித்திருக்கிறது. கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து ஆவடியின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. ஜோதி நகரில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஆலந்தூர் ஆப்ரஹாம் தெருவில் மழைநீர் பாய்ந்தோடுவது குறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் வராததால் வீட்டிற்குள் தண்ணீர் வராதவாறு பொதுமக்களே மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து வருகின்றனர். முதலில் அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எடுக்க மாட்டாங்க. மழை பெய்தா சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தா போதுமா சார்? நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். ட்ரைனேஜ் தண்ணி வீட்டுக்குள்ள வருது, மழை தண்ணி வீட்டுக்குள்ள வருது. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, இங்க சலுகையும் கிடைக்கல. நாங்க தின்ற சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா நாங்க எப்படி வந்து சமைச்சு பிள்ளைங்களை பாக்குறது? என் பசங்களுக்கு எல்லாம் காது அப்படியே காலெல்லாம் புண்ணா சதனுக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல, சாப்பாடு இல்ல, படிப்பு கெட்டு போகுது. இப்படி தண்ணிங்க வந்து குளமா நிக்குது. தண்ணிங்க வந்து பாக்குறாங்க, போயிடுறாங்க. நாங்க பார்த்து தானமா இருக்கிறோம் அப்படின்றாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க சொல்ற ஒரு முயற்சி எடுங்க, தண்ணி வெளியே போற மாதிரி ஒரு முயற்சி எடுங்கன்னா அது வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களை கூட நாங்க தூள் போறதாகுது. சாப்பாடு எல்லாம் கூட பரவாயில்ல சார், நாங்க எதனா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா எங்களால படுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கெல்லாம். வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குது. இதுக்கு யாரும் ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கனமழை எச்சரிக்கையானது சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை, ஆலந்தூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. ஆலந்தூர் மண்டலத்திற்குட்பட்ட ஆப்ரஹாம் தெரு மற்றும் ஆப்ரஹாம் தெரு, சௌரி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக வெள்ளம் ஆறு போல் ஓடத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆப்ரஹாம் தெருக்குள் வீடுகள் தாழ்வான பகுதியில் இருப்பதால் அப்பகுதியில் மழை வெள்ளம் வீட்டிற்குள் செல்லாதவாறு பகுதி மக்கள் மண்மூட்டைகளை வைத்து தடுத்தனர். இது குறித்து பல முறை இவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தனர். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அந்த வீடுகள் முழுவதும் கழிவுநீர் சூழ்ந்து அப்பகுதி மூலம் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் தற்போது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய கழிவுநீரை வெளியேற்றி தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீராங்குளம் ஏரி உடைந்து வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திண்டிவனம் மாவட்டத்தில் ஏரி உடைந்து வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள வீராங்குளம் ஏரி உடைந்து வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிப்துல்லா. வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இந்த புயல் காரணமாக நீர்நிலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் விவசாய நிலம் தண்ணீர் புகுந்து இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை ஓய்ந்த நிலையில் தண்ணீர் வடைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் ஏற்கனவே பெய்த மழையினால் காவிரிப்பாக்கம் ஏரி நிரம்பி வகாப் நகர், இந்திரா நகர் போன்ற காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. தற்போது காவிரிப்பாக்கத்தில் இருந்து தண்ணீரானது வீராங்குளம் ஏரியில் தண்ணீர் வந்து அந்த தண்ணீரானது கர்ணாவூர் வழியாக கடலுக்கு செல்லும் என்ற நிலையில் மர்ம நபர் ஒருவர் வீராங்குளம் ஏரி மதிப் பகுதியை உடைத்ததால் அதிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது திண்டிவனம், வகாப் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் புகுந்தது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்த நிலையில் தற்போது எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் எங்கள் பகுதிக்கு வந்து பார்வையிடவில்லை என கூறி ஆத்திரமடைந்த வகாப் நகர் மற்றும் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் சாலை மழையில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியை பார்வையிட வந்த திண்டிவனம் சார் இச்சியர் திகன்ஷு நிஜாம் அவரை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சாலை மறியலால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதி பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.